ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான டைம், எப்போ நான் கோடீஸ்வரனாவேன் லட்சாதிபதியாவேன் அப்படி. ஏன்னா எல்லா ஜாதகர்களுக்கும் 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயரமான சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு வயசில் வரும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வரும். அதே மாதிரி ரொம்ப பள்ளமான ஒரு டைம் அப்படிங்கிறதும் ஒரு சந்தர்ப்பத்தில் வரும். மேடு வெள்ளம் நிறைஞ்சது தானே வாழ்க்கை. எல்லாத்துக்குமே தோல்வி மட்டுமே வராது, எல்லாத்துக்குமே சக்ஸஸ் மட்டுமே வராது, ரெண்டும் கலந்து தான் வரும். ஒரு சிலர் அந்த சக்ஸஸ் பாயிண்ட்டுங்கிறது 10 பாயிண்டில் நிற்பான், ஒருத்தன் 500 பாயிண்டில் நிற்பான். ஒருத்தன் பள்ளத்தில் போகிறதுல 10 பாயிண்டில் நிற்பான், ஒருத்தன் 500 பாயிண்டில் நிற்பான். அப்போ யார் யார் எவ்வளோ பள்ளத்துக்கு போகிறான் எவ்வளோ உயரத்துக்கு போகிறாங்கிறத அவன் வாங்கிட்டு வந்தால் வரோம் கர்மா பலன். அந்த வகையில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான டைமில் அவங்க லைஃப்பில் வெற்றி அடைவாங்க, லைஃப்பில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பதிவில். ரிஷப லக்னம் காலபுருஷ தத்துவத்துக்கு 2வதாக நிற்கக்கூடிய லக்னம். இது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற இந்த பலன்கள் தசையை வச்சு கொடுக்க போகிறோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சியை வச்சு கொடுக்கறது இல்லை, தசையை வச்சு கொடுக்கறது. அப்படிங்கல ஒருத்தருக்கு இந்த தசை நடந்ததுன்னா அவர் சக்ஸஸ் ஆவார், இந்த லக்னமாக இருந்தால். இந்த தசை நடந்ததுன்னா அவர் ஃபெயிலர் ஆவார் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லாம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பலன் ரொம்ப அக்யூரேட்டாக வரும். இப்போ பாருங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் தசை நடத்துச்சுன்னா பெரிய யோகத்தையும் தோஷத்தையும் செய்யும். அதே மாதிரி குரு தசை நடந்ததுன்னா அது யோகத்தையும் தோஷத்தையும் செய்யும். பெரிய அளவில் சம்பாத்தியம் அப்படின்னு வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்போ வரும் அப்படின்னா, ஒன்று புதன் தசை, இன்னொன்று குரு தசை, இன்னொன்று செவ்வாய் தசை, இன்னொன்று சூரிய தசை. இந்த 4 தசையில் ஏதாவது ஒரு தசையை இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க கிராஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க வாழ்க்கையில். ஆனால் என்ன பஞ்சாயத்துனா, இதே 4 தசையில் கெட்டு போகிறவனும் உண்டு. எது ரிஷப லக்னத்தில் பிறந்து புதன் தசை, குரு தசை, செவ்வாய் தசை, சூரிய தசையில் மற்ற தசையை காட்டிலும் நிறைய அடி வாங்கி வீணாக போகிறதும் உண்டு. அப்போது ஒருத்தர் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த கிரக நிலை எப்படி இருக்கணும், அல்லது சிக்கலை சந்திக்கணும்னா அதுக்கான கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். இப்போது ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நம்ம எடுத்துக்கிறோம். புதன் தசை நடக்குது அப்படின்னு போவோம். எது லக்னம் ரிஷப லக்னம், அவருக்கு நடக்கிற தசை பார்த்தீங்கன்னா புதன் தசை. அந்த புதன் 2ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜாதகர் முழுமையான சக்ஸஸை அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது இந்த புதன் ரிஷப லக்னத்துக்கு 2ல் ஆட்சி ஆச்சுன்னா அந்த புதன் திசை யோக திசையாக நடக்கும். இது சம்பாதிக்கிற காலத்தில் வந்ததுன்னா கமிஷன் பேசிஸில் வியாபாரம் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, கிரிப்டோ கரன்சி பண்ணுறவங்க, ஃபாரெக்ஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகும். இல்லைப்பா நாங்கள் அதெல்லாம் இல்லை, படிக்கவெல்லாம் இல்லை, நாங்கள் அந்த மாதிரிலாம் போகல, சாதாரணமாக இருக்கும், நான் ஆடு மாடு மேய்க்கிறேன் அல்லது விவசாயம் பார்க்குறேன், நல்லா இருக்கும் சார் இந்த டைம். அதே இது இப்போ பாருங்க, இதான் இதில் ஆச்சரியமான விஷயம். இதே புதன் ஆட்சி பெற்று ரிஷபத்தில் மிதுனத்தில் நிற்கிறார்ல, அவர் உச்சம் பெற்று கண்ணியில் நின்னா சிக்கிக்கிடுவான். சார் ஆட்சியோட உச்சம் பவர்ஃபுல்லு சார், ஆனால் ரிஷப லக்னத்தில் பிறந்து 5ஆம் பாவத்தில் அதாவது கண்ணியில் புதன் உச்சமாகி தசை நடத்தி அந்த ஜாதகக்காரன் கடன்படாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக கடன் வரும். அது எப்படி கடன் வரும் அப்படின்னா, அவங்க வாழ்நாளில் பார்க்காத கடனை அவங்க அந்த புதன் தசையில் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி 100 ரூபா 500 ரூபா 600 ரூபா கடன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் 2000 5000 10,000ன்னு கடன் வாங்க. அப்போ பெரிய கடன் பார்க்கறது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு இந்த புதனில் வந்துடும். இந்த புதன் தசையில் சொந்த தொழில் ஆரம்பித்தா மாட்டிக்கிடுவாங்க. எது ரிஷப லக்னத்துக்கு 5ல் புதன் உட்காந்து அந்த தசை கண்ணியில் உட்காந்து உச்சம் பெற்ற நிலையில் நின்று அதனுடைய தசை நடந்ததுன்னா சொந்த தொழில் ஆரம்பித்தா நஷ்டமாகும். இந்த புதன் தசை ஆரம்பிக்கிறப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை போகும்.
வேலை போகும் மீன்ஸ் இந்த சென்ஸ் வந்து இடம் விட்டு இடம் மாறுறது, இன்டர்னல் சேஞ்சு, எக்ஸ்டர்னல் சேஞ்சு, அல்லது வேற நாட்டுக்கு மைக்ரேட் ஆகிறது, இப்படி எந்த மாதிரியான மாற்றமாக வேணாலும் இருக்கலாம். எங்கே அவங்க உட்காந்துருந்தாங்களோ அந்த வேலையை விட்டு வெளியில் வந்தே ஆகணுன்ற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். அப்போ இது இப்போ வந்து ஒருத்தர் கிளம்பி வருவார், இங்கே பார் நீ சொல்கிறதெல்லாம் சத்தியா, நான் ரிஷப லக்னத்தில் தான் பிறந்தேன், புதன் தசையில் தான் சம்பாரிச்சேன், ஆனால் எனக்கு புதன் கண்ணியில் தான்டா இருக்கு அப்படின்னு அப்படி கிளம்பி வருவாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது இதே கிரக அமைப்பில் ரிஷப லக்னத்தில் கன்னியில் வந்து புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நின்று தசை நடத்தி அதில் வெற்றி அடைஞ்சிருப்பார். அவர் வெற்றி அடைஞ்சதுக்கான காரணம்னு எடுத்துட்டா இந்த புதன் வந்து வக்கரம் பெற்றிருப்பார். இந்த புதன் வக்கரமாக இருந்ததுன்னா இந்த டைமில் ஜெயிச்சிருவாங்க. ரெண்டுக்கு அதிபதி வக்கரமானா எப்படிப்பா, தனாதிபதி வக்கரமாகி போனார், குடும்பமெல்லாம் பிரச்சனையாது. நான் அந்த பாயிண்ட்டுக்கே போகல. அதாவது பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கிரக அமைப்பு இருந்தால் ரிஷப லக்னத்துக்கு 5ல் புதன் வக்கரமாகி தசை நடத்தா அவன் ஜெயிச்சிருவான் சார். குடும்பம் பஞ்சாயத்தாகும், பிரச்சனையாகும், இருப்பு வச்சுக்கிறது கடைசி பீரியட் வரையில் அதில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஆனாலுமே இந்த புதன் தசையில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. வக்ரம் ஆகாமல் இருந்தால் தோத்துருவான் சார் ஸ்ட்ரைட்டாகவே. இதான் மேட்ரு இதில். அப்போது இந்த புதன் தசைங்கிறது 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது யோகத்தையும் செய்யும், தோஷத்தையும் செய்யும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாயின்னு சொன்னேன், ரிஷப லக்னத்தில் 2ல் மிதுனத்தில் புதன் ஆட்சி பெற்றிருந்தால் அவர்கள் சக்ஸஸ் ஆவார்கள் அப்படின்னு சொன்னோம்ல, அதே சக்ஸஸ் ஆகிறவன் ஃபெயிலராகவும் ஆவான். நான் வந்து ரிஷப லக்னத்தில் தான் பிறந்தேன், ஆனால் வந்து இதுதான் நடக்குது, புதன் தசை தான் நடக்குது, 2ல் புதன் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு போனேன் தெரியுமா, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பொருளாதாரத்தில் நிம்மதி இல்லை, தொழிலில் நிம்மதி இல்லைம்மா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த புதன் 2ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று நிற்கும். அப்போ மாட்டிக்கும். சரியா? இப்போ இதே மாதிரி இந்த புதன் வந்து நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க சார். இப்போ இந்த பலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பலன் வந்து நல்லதும் நடக்கலாம், நல்லா இல்லாதும் நடக்கலாம். எங்கிட்டாவது ஒரு பக்கம் சொல்லியா அப்படிங்கன்னா, இப்போ பாருங்க, நல்லது நடக்கிறதுக்கும் நல்லா இல்லாத நடக்கிறதுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, புதன் 11ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறாரு, நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறாரு. இங்கே குரு தனுசில் இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். இப்போ இந்த புதன் திசை யோக திசை. இதே குரு வந்து இதில் நிற்கிறார், மகரத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த புதன் திசை கெடுதலான திசை. சரி, அதே குரு வந்து ஆட்சி பெற்ற நிலையிலேயே நிற்கிறாருப்பா, இது நல்ல தசைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ குரு வந்து கெட்டு போயிட்டார், 6ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருக்கார், வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னாக்கா, இப்போ எங்கப்பா நிற்க மாட்டேங்குது, வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா 6ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சு போனார் குரு. ரிஷப லக்னத்துக்கு துலாத்தில் போய் குரு வக்ரம் ஆயிட்டார். இப்போ இந்த புதன் தசை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. சரியா? ஆனால் இதே புதன் தசை நல்லாவும் இருக்கும். எப்படி தெரியுமா? இப்போ இங்கே வக்ரம் ஆகிருக்காருன்னு வச்சுக்கோங்க, புதன் வக்ரம் ஆயிட்டார் சார், குரு எங்கேயே ரெண்டு போகிறார், புதன் வக்ரம் ஆயிட்டாருன்னு வைங்க, இது யோக தசையாக மாறிடும். அப்போது இங்கே வந்து நீசம் பெற்ற புதன் தசையில் ஒருத்தர் பிரமாதமாக சம்பாரிச்சிருப்பார், ஏன்னா அவருக்கு 11ல் நீசம் பெற்று வக்ரம் பெற்று நிற்கும். சரியா? அதுக்கே இருக்குல்ல, நீசமாய் கோளும் வக்ர நிலையினில் நிற்குங்காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சமடைந்திடும் பலனை கொள்ளுங்கிற. ஆனால் அது உச்ச பலனுக்கு போய் ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடும். ஆனால் அதே புதன் 11ல் உட்காந்து வக்கரமாகாமல் இருக்கான், அவன் கஷ்டப்பட்டுக்கு இருப்பான். சரியா? அதே புதன் 11ல் உட்காந்து வக்கரமாகாமல் இருக்கான், ஆனால் குரு ஆட்சியாக இருக்கான், அவன் ஜெயிச்சிருவான். சார் ஒரே கிரக அமைப்பு சார், 13 விதமாக பலன் பிரியும் சார். இன்னும் பேசிகிட்டே போகலாம். இதை இன்னும் நட்சத்திர காலம் எடுத்து பேசினோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அப்போது ஒரு இப்போ வந்து குரு திசை நல்லது நடக்கும், சுக்கிர திசை குரு அணி லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பாலபாடம், வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி, இதெல்லாம் 1, 2, 4 படிக்கிறோம்ல, அந்த பாலபாடங்கள். அதை வந்து அப்படியே கொண்டு வந்து சாதகத்தில் சொருகுனீங்கன்னா செட் ஆகாது. ஒருத்தரை பார்த்தீங்கன்னாக்க ரிஷப லக்னத்துக்கு குரு தசை மோசமான தசை, ரைட்டா? சரி, இப்படி வச்சுக்கிடுவான், டக்குன்னு உரிகிற மாதிரி. துலா லக்னத்துக்கு சுக்கிர எதுனா குரு தசை ஆகாதவன் தசை, அப்படி தானே? ஆனால் குரு தசையில் கோடீஸ்வரன் ஆனவன் எத்தனையோ பேர் இருக்கான் துலா லக்னத்திலேயே. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதே சமயத்தில் கெட்டு போனவனு இருப்பான் சார், ரெண்டுமே இருக்கும். அதனால இந்த அணி லக்னத்துக்கு இது மோசத்தை செய்யும், இந்த அணி லக்னத்துக்கு இது மோசத்தை செய்யும். இந்த மாமியாராக இருந்தால் மருமகளை கெடுப்பா, மருமகளாக இருந்தால் மாமியாரை அதெல்லாம் கிடையாது. 9 கிரகமும் நல்ல கிரகங்கள், 9 கிரகமும் கெட்ட கிரகங்கள். யாருக்கு எங்கே உட்காந்துருக்கு, எத்தனை வயசில் அந்த தசை நடக்குது, அப்போது அவங்களுக்கு என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் அதில் சூட்சுமம். இதான் சார் ஜோசியம்.
ரிவீல் பண்ணுறதுங்கிறது அப்படி ரிவீல் பண்ணணும். அதை விட்டுட்டு 8ஆம் இடத்ததிபதி 8ல் ஆட்சி, 5ஆம் இடத்ததிபதி 5ல் ஆட்சி, ஆட்சியாக இருக்க கிரகம் யோகத்தை செய்யும், உச்சமாக இருக்க கிரகம் யோகத்தை செய்யும்னா இங்கே உச்சமாக இருக்கிற கிரகம் கலட்டி விட்டுட்டு போயிடான். எது ரிஷப லக்னத்துக்கு 5ல் புதன் உச்சமாயின்னு தசை நடத்துச்சுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டு போயிடும். அப்போது ஒன்றும் வேணாம் சார், இதுக்கு நான் சொல்கிறது ஒன்றும் ரூல்ஸுங்கிறது இப்படி பாருங்கள், இது சரியாக வரும்னு சொல்கிறேன்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிஷப லக்னத்தில் அஃப்கோர்ஸ் ரிஷப லக்னத்தை பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்க இந்த பலனில் இது சரியாக வந்தது, இது சரியாக வரலைங்கிற பாயிண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க பார்ப்போம். 100 கமெண்ட்டுக்கு 1 கமெண்ட் நெகட்டிவாக வந்தால் பெருசு சார். ஏன்னா அது மீறி எனக்கு இப்படித்தான், நான் நீ சொன்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்னாக்கா ஆர்கியூமெண்ட்டுக்கு வேணால் பேசலாம், நான் அதையும் ஒத்துக்கிறேன். சரியா, ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் தப்புன்னு நிரூபிக்கவெல்லாம் வேண்டியதில்லை. சரி, அப்போது ஏன்னா இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா குரு தசை எல்லாத்துக்கும் யோகத்தை செய்யாதுங்கிறோம். குரு தசை ஒருத்தனுக்கு யோகத்தை செய்யும், இன்னொருத்தனுக்கு தோஷத்தையும் செய்யும் சார், ஒரே கிரக அடைவில். இப்போ இதில் சொல்கிறோம் இல்லையா, புதன் 11ஆம் பாவத்தில் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார், அவன் கஷ்டப்படுவான். அதே நீசம் பெற்ற புதன் வக்ரம் பெற்ற நிலையில் நிற்கிறார், அவர் நல்லா இருப்பான். இதே வக்ரம் பெற்ற புதன் மறுபடியும் அவன் சிரமப்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட உண்டு. இது தனி, அதுக்கு அடுத்த செக்மெண்ட். எல்லாத்தையும் வச்சு ஒரே அடியில் புஷ் பண்ணோம்னு வைங்களேன் முடியாது. இன்ஜெக்ஷன் போடையிலேயே டெய்லியும் ஒரு இன்ஜெக்ஷனாக போட அப்படிமானே தவிர மொத்தமாக எல்லா இன்ஜெக்ஷனையும் சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு பைப்பில் வச்சு அடிச்சிட மாட்டாங்கல்ல, அது மாதிரி தான். ஸோ அந்த வகையில் இதில் ஓவராலாக சக்ஸஸ் அப்படின்னு வர்றதுங்கிறது இந்த புதன் தசை நடக்கலை ரிஷப லக்னக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு 100% கிடைக்கும். அதே ரிஷப லக்னத்துக்கு இப்போ நடக்கிற தசை குரு தசைன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு தசையிலையும் இவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எப்படி, குரு 8ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று 8ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த தசை நல்ல தசை சார், இந்த தசை நல்ல தசை. ஆனால் அதே குரு 7ஆம் பாவத்தில் நிற்கிறாருன்னா இது கொஞ்சம் பஞ்சாயத்தான தசை. சரியா, முதல் தரமான யோகத்தை 8ஆம் இடத்தில் தனுசில் நிற்கக்கூடிய குருவும் 11ஆம் இடத்தில் மீனத்தில் நிற்கக்கூடிய குருவும் நிச்சயமாக கொடுப்பாங்க. சம்பாதிக்கிற காலத்தில் குரு தசை வரணும். சரியா, இப்போ இந்த குருவுக்கு ஒஸ்டின் சினேரியோன்னு வச்சுக்கிட்டா என்ன வச்சுக்கலாம், 6ஆம் பாவத்தை வச்சுக்கலாம். 6ல் குரு மறைஞ்சு ஓனர். இப்போ இந்த குரு தசை யோக தசையாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக யோக தசையாக இருக்கும். நல்ல வருமானத்தை கொடுக்கும், ஆனால் சேவிங்ஸ் எதுவும் இருக்காது. சரியா, இப்போ இதே இந்த குரு 12ஆம் இடத்துல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உழைக்காமலே வருமானம் வரும். இந்த குரு தசை நடக்கிறப்ப உங்களுக்காக 100 பேர் உழைச்சிக்கிட்டு இருப்பேன். ஒரு கம்பெனி வச்சுருப்பார், அந்த கம்பெனியில் 100 பேர் வேலை வைப்பாங்க, அவங்கெல்லாம் சம்பாரித்து முதலாளி ஆக்கிட்டு இருப்பாங்க உங்களை. சரி, நான் வேலையில் இருக்கேன். அப்போ வேலையில் இருக்கீங்கன்னா வெளிநாடு போகிறது, வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகி போகிறது, அந்த மாதிரியான சக்ஸஸ் வந்துடும். இப்போ இந்த 12ல் குரு நிற்கிறதுங்கிறது கெடுதல் கிடையாது, இந்த இடத்துல யோகத்தை செய்யும். இப்போது நான் புதனுக்கு சொன்னேன் இல்லையா, வக்ரம் பெற்றிருந்தால் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு, அதே மாதிரி இந்த குருவுக்கும் வக்ரமாக ஒவ்வொரு இடத்துலையும் வக்ரமாக சேஞ்சஸ் நிறையா வரும். சரியா, இப்போ நம்ம புதனுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி குருவுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதே குரு உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா இருக்குமா அப்படின்னா, இப்போ பெருமளவு பொருளாதாரத்தை சம்பாதிப்பார்கள், பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிப்பாங்க. இவங்க வெளியில் கடன் கொடுப்பாங்க, கடன் கொடுத்து நிறையா ஏமாறுவாங்க, அதுக்கும் உண்டு. சரியா, அதே குரு 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ கன்னியில் உட்காந்துருக்காரு. இந்த குரு தசை ரிஷப லக்னத்துக்கு குரு 5ல் கன்னியில் உட்காந்து தசை நடத்துச்சுன்னா அவர் தனிச்ச குருவாக இருந்தால் நிறைய சம்பாதிப்பான். சரியா, வக்ர குருவாக இருந்ததுன்னா அப்பயும் வருமானம் வரும், ஆனால் ஏமாந்துருவாங்க கடைசியில். விபரீத ராஜயோகம் மாதிரி அது வேலை செய்யும். அப்போது இது மாதிரி ஒரு இடத்துக்கும் அந்த குரு எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறத வச்சு தான் இந்த குரு தசை சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா வராதாங்கிறத எடுத்துக்க முடியும். அதே மாதிரி புதன் தசை. ஆனால் ஓவராலாக சொல்லணும்னா புதனும் குருவும் ஒன்று சேர்ந்து நின்றால் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவாங்க, நிச்சயமாக சக்ஸஸ் ஆவாங்க. புதனும் குருவும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து நின்றுருக்கு அப்படின்னா அந்த தசை சம்பாதிக்கிற காலங்களில், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் அந்த தசையோட ஸ்பேன் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க சக்ஸஸ் ஆவாங்க, பொருளாதாரத்தில் முன்னுக்கு வருவாங்க. அதே மாதிரி இப்போ மற்ற திசைகளில் எதுவும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா சூரிய திசை எடுத்துங்க. சூரியன் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் உச்சமாவார் இல்லையா, 4ஆம் பாவத்தில் ஆட்சி ஆவார். ஆட்சி ஆனாலும் உச்சமானாலும் ஜெயிச்சிருவாங்க சார், அதில் பிரச்சனை இல்லை. நான் ஏன் ஆட்சி உச்சத்தை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மற்ற கேந்திர திரிகோணங்கள்னு போகும்போது என்ன ஆகும்னா அவருக்கு வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனையும் சேர்த்து பேஸ் பண்ண வேண்டியது வரும்.
இப்போ இதுலேயுமே உச்சமான கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகத்தையும் பார்த்து தான் ஆகணும். இருந்தாலும் இது ஒரு 70% பலன் இதுலேயே வந்துடும். அப்போது இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை, குரு திசை, சூரிய திசை, இந்த 3 திசையும் ப்ராப்பராக அந்த வயசு காலங்களில் வந்து இது பணத்தை கொடுக்குற மாதிரியான பொசிஷனில் உட்காந்துருந்துச்சுன்னா அதுதான் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆப்டிமம் லெவல் சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய திசை. அதுக்கப்புறம் வர்ற திசைகள்லாம் மோர் தென் 90% பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் கொடுக்கும். அப்போ பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரிஷபத்தில். இன்னும் சொல்லணும்னா ரிஷபம் வந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. அவன் பணக்காரன் சுக்கிரன். அந்த வீட்டில் உட்காந்து ஜெயிக்கிறது, அந்த வீடை லக்னமாக பெற்று ஜெயிக்கிறதுங்கிறது நிச்சயமாக ஜெயிப்பாங்க. மற்ற லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்கள கூட இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு வெற்றியினுடைய சதவிகிதம் அதிகம். அதுலேயும் இந்த தசைகள்லாம் நடந்து இந்த கிரகம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவன் பெரிய கோடீஸ்வரன். அவன் தான் ஏன் கோடீஸ்வரன் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம்னு எடுத்துக்கிடலாம். அப்போது ஒரே ஜாதகத்தில் ஒரே கிரக நிலைகள் ஒரே மாதிரியான அமைப்பில் உட்காந்து ஒருத்தர் ஜெயிப்பார், ஒருத்தர் தோப்பார். அந்த ஜெயிக்கிறவருக்கு என்ன கிரக அடைவு, தோக்குறவருக்கு என்ன கிரக அடைவு, ஏன் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்து ஜெயிக்கிறான் ஒருத்தன் தோக்குறான் அப்படிங்கிறது அந்த வேரியேஷன் இதை நம்ம பார்க்க தெரிஞ்சால் தான் ட்வின்ஸு ஜாதகத்தை கரெக்டாக பார்க்க முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்குது சார், ஒரே நாளில் 10 பிள்ளை பிறக்குது. 10 பிள்ளைக்கும் 10 லக்னம் வரணுங்கிறது இல்லை, 4 பிள்ளைக்கு ஒரே லக்னம் கூட வரலாம் இல்லையா? அப்படி வந்ததுன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? வேற வேற மாதிரி இருக்கே. அப்படின்னா சிம்பிள் லாஜிக் என்னன்னா, அவங்களுக்கு இருக்க ஜீனு வேற, இவங்களுக்கு இருக்க சீனு வேற அப்படின்னு வந்து சீனு வேற, அது வேற, சீனி வேற, கரும்பு சக்கரை வேறன்னு வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதை ஜாதகத்தில் வேரியேஷன் காமிக்கணும்ல. அதுக்கு இங்கேருந்து போனால் சரியாக வரும். இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக வரும். அப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் ஒரு கிரகம் உச்சமாக இருக்கா யோகமாக சொல்லிடக்கூடாது, நீசமாக இருக்கா உடனே தோஷமாக சொல்லிடக்கூடாது. நீசமான கிரகம் யோகத்தை செய்யும், உச்சமான கிரகம் தோஷத்தையும் செய்யும். ஒன்றும் இல்லை, ரிஷப லக்னத்துக்கு 5ல் புதன் உச்சமாகி நிற்கிறார், வக்ரமாகல புதன். அந்த புதன் தசை அந்த ஜாதகர் சிரமப்படுவார் சார். அதே இது வக்ரமாக இருந்தால் அவன் யோகமாக இருப்பான் சார். அப்போது இந்த வேரியேஷன் தெரிஞ்சதுன்னா தான் நம்ம வந்து அந்த ஜாதகத்துக்கு பலன் எடுக்கலை, ஷார்ப்பாக பலன் எடுக்கல, அந்த பல்ஸ் பிடிக்கிறதுங்கிறது கரெக்டாக பல்ஸ் பிடிக்க முடியும். நீங்கள் எத்தனையோ பேர் புதன் தசையை கடந்து வந்திருப்பீங்க, சூரிய தசையை கடந்து வந்திருப்பீங்க, குரு தசையை கடந்து வந்திருப்பீங்க. கமெண்ட் போடுங்க, நம்ம பேசுவோம். சரியா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.